நாம் நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் வெற்றியை தந்தால் அந்த வெற்றி நம்முடையதே. அந்த வெற்றியை அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி அதனை விலையாக கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஆம், தேசத்தில் ராட்சதர்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கை முறையை தடுத்து நிறுத்துவார்கள். ஆனால் அந்த ராட்சதர்கள் அங்கு இருக்க வேண்டியது இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ராட்சதர்கள் யாராயிருந்தால் என்ன, நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் அவர்களை தோற்கடிப்பார். அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் அவர்களை தோற்கடித்திருக்கிறார் என்று கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ராட்சதர்கள், மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 5:19-21 அகற்றாமல் இருக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின் கிரியைகள், ராட்சதர்களாயிருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை இன்னும் அகற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ராட்சதர்கள் மாம்சத்தின் கிரியைகளை தோற்கடிக்காவிட்டால் இறுதியில் அந்த ராட்சதர்கள் மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை தோற்கடிக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சவுல் பெலிஸ்தியர்களால் தோற்கடிக்கப்பட்டது பொருத்தமான உதாரணமாக இருக்கிறது, பொருத்தமான மாதிரியாக இருக்கிறது. 1 நாளாகமம் 10:13-14 சவுல் முற்று முழுவதுமாக தோற்கடிக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் எந்த ஒரு ராட்சதனும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த ஒரு ராட்சதனும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ராட்சதர்கள் கிறிஸ்துவினால் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்று முழுதுமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கொலோசியர் 2:14-15 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது.